தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து பிரபலங்களுடைய திருமணங்கள் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு. பிரேம்ஜியுடைய திருமணம் இப்பதான் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. இதற்கிடையில் நடிகர் சார்லியுடைய மகன் திருமணத்தில் பிரபலங்கள் பல பேர் கலந்துகிட்டு நேரில் மணமக்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா இசைஞானி இளையராஜா அவர்கள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்துன அந்த போட்டோ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தம்பியான இசையமைப்பாளர் கங்கை அமரனுடைய மகன் பிரேம்ஜி அமரனுடைய திருமணத்தில் இளையராஜா மட்டும் இல்ல, அவருடைய குடும்பத்தை சேர்ந்த யாருமே கலந்துக்கல. இப்போ வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா மறுநாளே நடந்த சார்லியுடைய மகன் திருமணத்தில் இளையராஜா கலந்துகிட்டதுல இருந்து பிரேம்ஜி அமரனுடைய திருமணத்தை இளையராஜா குடும்பத்தினர் வேண்டுமெனே தான் தவிர்த்திருக்காங்க. அதுவும் முக்கியமா இளையராஜா தன்னுடைய மகன்கள் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜாவுக்கு கண்டிப்பா அந்த திருமணத்தில் கலந்துக்கவே கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பர்சனலா விசாரிக்கும் போது, பிரேம்ஜி அமரனுடைய திருமண அழைப்புதல்ல ரொம்ப முக்கியமான இடத்துல இளையராஜாவுடைய பெயர் போடப்படல. அதனாலதான் மனக்குறையில இளையராஜா அவர்கள் பிரேம்ஜி அமரனுடைய திருமணத்தையே கம்ப்ளீட்டா தவிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது தெரியல. ஆனா மறுநாளே சார்லி மகனுடைய திருமணத்தில் கலந்துகிட்டதுல இருந்து பிரேம்ஜி அமரனுடைய திருமணத்தை இளையராஜா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வேண்டுமெனே தான் தவிர்த்திருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவா புரியுது.